செத்துப்போன அண்ணனோட ஆவி வந்து சொன்னதால காத்திருந்து பழிக்கு பழி தீர்த்த தம்பி. கொன்று மணலில் புதைக்கப்பட்ட சகோதரர்கள். நள்ளிரவில் அரங்கேறிய கொடூர கொலைகள். தூத்துக்குடி மாவட்டம் கீழப்பண்டுகரை சேர்ந்தவர் சின்னதுரை. இவரோட மகன் அருள்ராஜை காணவில்லைன்னு குடும்பமே தேடுது. அருள்ராஜுக்கு விபத்து ஒண்ணுல கண் பார்வை தெரியாம போயிருக்கு. எங்க போனானோ என்ன ஆச்சோன்னு அக்கம் பக்கத்தினர் பேசிக்கிறாங்க. கண் தெரியாதவன் எங்க போயிருப்பான்னு ஒவ்வொருத்தரும் புது கதைய கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இரவு வீட்ல இருந்த அருள்ராஜ் திடீர்னு காணாம போனதால பதறின சின்னதுரையும் அவரோட வீட்டாரும் கீழப்பண்டுகரை காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. 27ஆம் தேதி நள்ளிரவுல இருந்து அருள்ராஜ காணலன்னு தெருமல் நகர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அருள்ராஜ காணவில்லைன்னு ஒரு பக்கம் போலீசாரும் இன்னொரு பக்கம் குடும்பத்தாரும் தேடிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில காணாம போன அந்த 27ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு போலீசார் விசாரிக்க தொடங்கி இருக்காங்க. அப்போ அருள்ராஜ் காணாமல் போன இரவு அவரோட வீட்டுக்கு முன்னாடி 4-5 பேரு போதையில தகராறு செஞ்சிருக்காங்க. அப்போ அருள்ராஜும் அவரோட அக்கா மாரியம்மாவும் அதட்டி கேட்டிருக்காங்க. இதனால அங்க தகராறு செஞ்ச ரிதன், அவரோட இருந்த சதீஷ், முனீஸ்வரன், வில்வராஜ், காதர் மிரானுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீசாரோட விசாரணை ரிதன் பக்கம் திரும்பி இருக்கு. ஏற்கனவே அடிக்கடி ரிதனுக்கும் அருள்ராஜுக்கும் இடையில தகராறு இருந்து வந்ததா சொல்லப்படுது. போலீசாரோட முழு கவனமும் ரிதன் மேல விழுந்ததால அவன்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையை நடத்தி இருக்காங்க. அப்போ அருள்ராஜ அடைச்சு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கான். அதை நம்பி ரிதன் சொன்ன பண்டுகிற இடத்துக்கு போலீஸ் போயிருக்கு. வெறும் மணல் காடா இருந்த அந்த இடத்துல மணலுக்குள்ள இருந்து ஒரு கை மட்டும் வெளியே தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த போலீஸ் உடனே அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அருள்ராஜ அங்க கொன்னு புதைச்சிட்டாங்கன்னு அது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்த போலீஸ்க்கு அங்க வேற ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்திருக்கு. அங்க தோண்டி பார்த்தப்போ அந்த இடத்துல அருள்ராஜுக்கு பதிலா அவரோட சகோதரர் மாரிபாண்டியோட உடல் இருந்திருக்கு. அதை பார்த்து குடும்பத்தாரும் ஊராரும் திடுக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் அருள்ராஜ மட்டுமே தேடிட்டு வந்த எல்லாருக்கும் அப்போதான் மாரிபாண்டி காணாம போனதும் தெரிய வந்திருக்கு. மாரிபாண்டி உடல் இருந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்த்ததுல அங்க அருள்ராஜ் உடல் இருந்திருக்கு. அண்ணன் தம்பிய அங்கேயே கொன்னு போட்டு இருக்காங்க. உடனே ரிதன் மேல சந்தேகப்பட்ட போலீஸ் நேரா அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுல பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்திருக்கு. ரிதன், அருள்ராஜ், மாரிபாண்டி, ரிதன் சகோதரர் கார்த்திக் எல்லாரும் சொந்தக்காரங்க. இவங்க அந்த ஊர்ல கள்ள சந்தையில மது விற்று வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு நவம்பர்ல கார்த்திக் தற்கொலை பண்ணியிருக்கார். இந்த தற்கொலைக்கு அருள்ராஜும் அவரோட சகோதரர் மாரிபாண்டியும் தான் காரணம்னு ரிதன் சொல்லிட்டு வந்திருக்கான். இந்த நிலையில தான் தன்னோட அண்ணன் ஆவி வந்து சொன்னதால அண்ணன் தம்பி 2 பேரையும் இரவோட இரவா தூக்கிட்டு போய் பண்டுகரை பகுதியில வச்சு கொலை பண்ணி புதைச்சதா சொல்லி அதிர்ச்சி அளிச்சிருக்கான். இதையெல்லாம் கேட்ட போலீசார் தொடர்ந்து ரிதன், சங்கர், காதர் மீரான்ட்ட விசாரணையை நடத்தி வராங்க. கடந்த ஆண்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட அண்ணனோட மரணத்துக்கு பழி தீர்க்கிற விதமா அரங்கேறி இருக்கிற இந்த இரட்டை கொலை தூத்துக்குடிய அலற செஞ்சிருக்கு.